நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய அமித்ஷா பதவி விலக வேண்டும், நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையெனில் தமிழகம் முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் அவர் மீது வழக்கு தொடரப்படும் என தமிழக மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் நிறுவனர் ரவிச்சந்திரன் கண்டனம் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை தமிழக மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் நிறுவனர் ரவிச்சந்திரன் பேசுகையில், நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை அவமதித்து பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக வேண்டும் மற்றும் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர் என்று இவருக்கு தெரியாதா? தெரிஞ்சுதான் பேசுகிறாரா? எனவே உடனடியாக தனது கருத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும், இல்லையெனில் தமிழகம் முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் அவர் மீது வழக்கு தொடரப்படும் என கூறினார். தமிழக மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் சார்பில் மா ரவிச்சந்திரன் நிறுவன தலைவராகிய நான் சில கருத்துரைகளை என்டிவி மூலமாக அறிவிக்க விரும்புகிறேன். டெல்லி பார்லமெண்டத்திலே உயர்திரு மாண்புமிகு அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை அவதூறாக பேசி அதனுடைய தாக்கத்தை, அவர் சட்டமேதை எவ்வளோ பெரிய மிகப்பெரிய தலைவர் என்பது, தேசிய தலைவர் என்பது அமித்ஷாவுக்கு தெரியாதா? அல்லது தெரிந்திருந்து வேண்டுமென்று இந்த மாதிரி ஒரு தவறுகளை சுட்டி காட்டினால் மத்திய தமிழகத்தில் எல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கலாமா என்று நினைப்பு கங்கணத்தோட கட்டி இந்த அவதூறு பேச்சுகளை பேசியிருக்கிறார். இதை அமித்ஷாவை அவர்களை நான் வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்லாமல், இது போல ஒரு சம்பவங்கள் திரும்பவும் ஏற்பட்டால் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து நீதிமன்றங்களையும் அமித்ஷா மீது ஒரு வழக்கு தொடருவோம் என்பதை இந்த என்டிவி சார்பில் என்டிவி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அமித்ஷா அவர்கள் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை அவதூறு பேசிக்கொள்ள உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை தமிழக மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் சார்பிலே நான் கேட்டுக்கொள்கிறேன்.